வேலூர் தொகுதியில மன்சூர் அலிகான் போட்டியிட்டத பார்த்தோம். வேலூர் தொகுதியில அவர் கிட்டத்தட்ட பல சுற்றுகள் முடிந்தும் 500 வாக்குகள் தான் பெற்றிருக்கான்றத பார்க்கிறோம். இதுக்கு நடுவில் அந்த மீதி இரண்டையும் தொடர்ந்து ஏன்னா நம்ம ஏன் திருப்பி கோவை நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருந்துச்சு இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சுயேட்சாக போட்டியிட்ட மன்சூர் அலிகான் வேலூர்ல பலாப்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்ட 500க்கும் குறைவான வாக்குகள் தான் அப்படின்றது தான் நம்மளுடைய அண்மை செய்தியா இருக்கு. பாஜகவை வீழ்த்துவேன் என்று களமிறங்கிய மன்சூர் அலிகானுக்கு 500 வாக்குகளுக்கும் குறைவாக பெற்றிருக்கான்றத பார்க்கிறோம். வேலூர் தொகுதியில மன்சூர் அலிகான் போட்டியிட்டத பார்த்தோம். வேலூர் தொகுதியில அவர் கிட்டத்தட்ட பல சுற்றுகள் முடிந்தும் 500 வாக்குகள் தான் பெற்றிருக்கான்றத பார்க்கிறோம். இதுக்கு நடுவில் அந்த மீதி இரண்டையும் தொடர்ந்து ஏன்னா நம்ம ஏன் திருப்பி கோவை நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருந்துச்சு இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சுயேட்சாக போட்டியிட்ட மன்சூர் அலிகான் வேலூர்ல பலாப்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்ட 500க்கும் குறைவான வாக்குகள் தான் அப்படின்றது தான் நம்மளுடைய அண்மை செய்தியா இருக்கு. பாஜகவை வீழ்த்துவேன் என்று களமிறங்கிய மன்சூர் அலிகானுக்கு 500 வாக்குகளுக்கும் குறைவாக பெற்றிருக்கான்றத பார்க்கிறோம். வேலூர் தொகுதியில மன்சூர் அலிகான் போட்டியிட்டத பார்த்தோம். வேலூர் தொகுதியில அவர் கிட்டத்தட்ட பல சுற்றுகள் முடிந்தும் 500 வாக்குகள் தான் பெற்றிருக்கான்றத பார்க்கிறோம். இதுக்கு நடுவில் அந்த மீதி இரண்டையும் தொடர்ந்து ஏன்னா நம்ம ஏன் திருப்பி கோவை நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருந்துச்சு இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சுயேட்சாக போட்டியிட்ட மன்சூர் அலிகான் வேலூர்ல பலாப்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்ட 500க்கும் குறைவான வாக்குகள் தான் அப்படின்றது தான் நம்மளுடைய அண்மை செய்தியா இருக்கு. பாஜகவை வீழ்த்துவேன் என்று களமிறங்கிய மன்சூர் அலிகானுக்கு 500 வாக்குகளுக்கும் குறைவாக பெற்றிருக்கான்றத பார்க்கிறோம்.